திருமாவளவர்கள் உரைகள் எல்லாம் புத்தகம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் நான் சொல்லுவேன். அவரோட வீடியோ ஒரு 45 நிமிஷம் வீடியோ டெய்லி யூடியூப்ல ஏதாவது வீடியோ வந்துருங்களா, ஏதாவது நிகழ்ச்சி போய் பேசணும்னா போட்டுருவாங்க அந்த வீடியோ. நீங்க எடுத்து பாருங்க. அந்த ஒரு வீடியோ 45 நிமிஷம் வீடியோ உட்காந்து நீங்க கேளுங்களேன், உங்களுக்கு அவ்வளவு அறிவு கிடைக்கும், அவ்வளவு நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. அம்பேத்கரிய கருத்தியல், பெரியாரிய கருத்தியல், மார்க்சிய கருத்தியல், சமூகவியல், பொருளியல், ஒரு ஒரு கொள்கை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு 45 நிமிஷம் உரை ஒரு நாளைக்கு அவர் எப்படி ஒரு மணி நேரமா பேசிடுவாரு ஏதாவது ஒரு மேடைகள்ல. அவரோட உரையை மட்டும் நீங்க இளைஞர்கள் மாணவர்கள் கேளுங்க, அப்புறம் சொல்லுங்க அவர் சமூகத்துக்கான தலைவரா இல்லையா நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் அவங்ககிட்டே விட்டுருங்க. நான் அப்ப இவங்க எதுக்கு டார்கெட் பண்றாங்க? எல்லாருமே பாருங்களேன், ஜாதி வெறி பிடிச்சவன், மத வெறி பிடிச்சவன், ஜாதி சங்கம் நடத்துறவன், ஜாதி கட்சி நடத்துறவன், இவங்க எல்லாருமே திருமாவளவனை எதிர்ப்பாங்க, கடுமையா எதிர்ப்பாங்க, உரிமையெல்லாம் பேசுறாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நான் கேட்கிறேன், தமிழ் சமூகத்துல எத்தனை அரசியல் தலைவர்கள் டாக்டர் பட்டம் போட்டிருக்கீங்க சொல்லுங்க நீங்க. இப்ப நான் பிஎஸ்டி படிக்கிறேன், நான் டாக்டர் போடுவேன். திருமாவளவன் எனக்கு ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணம் என் வாழ்க்கையில. எத்தனை பேர் தமிழ் சமூகத்துல, எத்தனை அரசியல் தலைவர்கள், அதிமுக நான் கேட்கிறேன், திமுக கேட்கிறேன், எத்தனை பேர் டாக்டர் பிஎஸ்டின்னு பேர்ல போட்டிருக்காங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வழக்கறிஞர் அவர் போட்டாரு, அது இளமையில போட்டு 20 வயசுல போட்டாருன்னு வச்சுக்கோங்க, 30 வயசுல போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள படிச்சிருப்பாப்ல, திருமாவளவர்கள் சட்டம் படிச்சிருப்பாப்ல. இன்னைக்கு 60-62 வயசு ஆயிருச்சு, 70 ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. டாக்டர்னு யார் போட்டிருக்கா தமிழ் சமூகத்துல சொல்லுங்க நீங்க? அம்பேத்கர் டாக்டர் போட்டிருந்தாரு, பெரியார் கூட டாக்டர் போடல. அவர் படிக்கலாம், அந்த ஸ்கூலுக்குள்ள போய் பெரிய காலேஜ் எல்லாம் போய் பெரிய பட்டறிவு படிக்கலாம். திருமாவளவன் டாக்டர் போட்டிருக்காருல்ல, அப்ப டாக்டர் தான்ப்பா நமக்கு தேவை, ஜாதி பட்டம் நமக்கு தேவையில்லப்பா. ஜாதியை தூக்கி எறி, டாக்டர் பட்டம் தான் உனக்கு தேவை. அதுதான் திருமாவளவர்கள் ஒரு முன்னுதாரணமா உனக்கு முன்னாடி இருக்காரு, புரிஞ்சுக்கோ. அப்ப வந்து இவங்க அதுதான் பிரச்சனை. இந்த ஜாதி வெறி பிடிச்ச, மத வெறி பிடிச்சவன், RSS, பாஜக, சங்கி கும்பல், இந்த இனவெறி பிடிச்சி பேசுறாங்க, சைமன் இந்த குரூப், இந்த நான் தம்பிகள்ல இருக்கட்டும், நீங்க இந்த ஜாதி வெறி பிடிச்ச ஆண்ட பரம்பரைகளா இருக்கட்டும், அந்த RSS, பாஜக, இந்து மத வெறி பிடிச்சவனா இருக்கட்டும், ஜாதி வெறி பிடிச்சவன் எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, இந்த இளைஞர்கள் மாணவர்கள் டாக்டர் பட்டம் வாங்கக்கூடாது, டாக்டர் ஆகக்கூடாது, வழக்கறிஞர் ஆகக்கூடாது, அரசு பணிக்கு போகக்கூடாது, இவன் வாழ்க்கையில முன்னேறக்கூடாது, பொருளாதாரத்துல முன்னேறக்கூடாது, கல்வியில முன்னேறக்கூடாது, மதிநுட்பமான சிந்தனை இருக்கக்கூடாது, அறிவியல் சிந்தனை இருக்கக்கூடாது, பகுத்தறிவு இருக்கக்கூடாது, முற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடாது, ஆற்றல் இருக்கக்கூடாது, புத்தக துணைக்கு அவன் போகக்கூடாது, நூலகம் போகக்கூடாது, ஸ்கூலுக்கு போகக்கூடாது, காலேஜுக்கு போகக்கூடாது. ஏன்னா போனா இவங்க தூக்கி போட்டு மிதிப்பான், கேள்வி கேட்பான். இவங்கள பாஜக, RSS, மோடி, அமித்ஷா கேள்வி கேட்பான். திருமாவளவன் தோழர் உன்ட புத்தகத்தை கொடுக்குறாரு, விருப்பம் இருந்தா வாங்கிக்க, இல்ல போயிட்டே இரு, உன்னை யாரு புடிச்சுக்கு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதுதான் இவங்க பிரச்சனை. இப்ப திருமாவளவன் தான் அறிவா பேசுறாப்ல. மேடையில நீங்க தமிழ் சமூகத்தை எத்தனையோ அரசியல் தலைவர் இருக்கிறாங்க, யாரையும் நான் குறிப்பிட்டு விமர்சனம் பண்ண விரும்பல. திருமாவளவன் அவர்கள் மாதிரி மேடை பேச்சு யார் பேச முடியும் அறிவா? ஒரு மணி நேரம் எந்த டாபிக் கொடுத்தாலும் பேச முடியுமா?